கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் வழங்கும் நிகழ்ச்சி மனமிருந்தால் வழி பிறக்கும். ஹரி மண்ணால் அழகான பாண்டங்களையும் சிலைகளையும் செய்பவர். ஆனால் சில நாட்களாக அவர் மிகவும் சோர்ந்து இருக்கிறார். அவருடைய வேலை அவ்வளவு நன்றாக நடப்பது கிடையாது. முன்னோர்கள் செய்து வந்த வேலையை கைவிட வேண்டியதுதான். லக்ஷ்மி பல நாட்களாக ஹரியை கவனித்து வந்தாள். ஆனால் என்ன காரணம் என்று அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இன்று அவளால் பொறுக்க முடியவில்லை. அவள் ஹரியிடம் கேட்டுவிட்டாள். என்னங்க, என்ன விஷயம்? நீங்க ரொம்ப நாளா ரொம்பவே கவலையா இருக்கீங்களே. என்ன சொல்றது லக்ஷ்மி, உன்கிட்ட எதையாவது மறைச்சிருக்கேனா? சில நாட்களுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது வட்டி கடைக்காரர் என்னை பிடிச்சிட்டாரு. இந்த மாதம் பணத்தை கொடுக்காட்டா சுண்ணாம்பு உட்பட எல்லா சாமான்களையும் எடுத்துட்டு போயிடுவேன்னு சொன்னார். இத்தனை வருஷமாக செய்துட்டு இருந்த தொழிலை விடணும் போல இருக்கு. ஓஹோ, குடியாவுக்கும் பணம் அனுப்பணுமே. யோசிக்கிறேன். பட்டணத்துக்கு போய் ஏதாச்சும் வேலையை தேடுறேன். கொஞ்சம் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும். அப்போது குடியாவின் போன் வந்தது. ஹலோ, சொல்லு பாப்பா. அம்மா, அப்பா, எப்படி இருக்கீங்க? எத்தனை நாள் ஆச்சு உங்களை பார்த்து. இந்த முறை பணத்தை கொடுக்க நீங்களே வந்துடுங்க. நான் உங்களையும் பார்த்த மாதிரி ஆமா இருக்கும். கண்ணு, இனிமே நாங்க பட்டணத்துக்கு வந்துதான் இருக்கணும் போல. என்ன, கிராமத்தை விட்டுட்டா? அப்படி என்ன ஆயிடுச்சுமா? கண்ணு, வேலை ஒன்றும் நடக்கல. நிறைய கடன் ஆயிடுச்சு. அப்புறம் கிராமத்துல சாமான் அதிகமா விற்கிறது இல்ல. குடியாவுக்கு தெரியும் அப்பாவுக்கு தனது வேலையின் மீது எவ்வளவு விருப்பம் என்று. அவள் தன்னுடைய நண்பர்களுக்கு தனது பிரச்சனையை தெரிவித்தாள். அதில் ஒரு நண்பன் அவளுக்கு அரசு திட்டங்களை பற்றி கூறினான். அவரை அருகில் இருக்கும் பேங்கிற்கு அழைத்துச் சென்றான். அங்கே கடன் கொடுக்கும் அதிகாரியிடம் அவர்கள் பேசினார்கள். குடியாவின் நண்பர்கள் அதிகாரியிடம் அவர்களின் குடும்பத்தின் வேலையை பற்றி சொன்னார்கள். மேனேஜர் ஐயா, இவங்களுக்கு உதவி கிடைக்க ஏதாவது அரசு திட்டங்கள் இருக்கா என்ன? ஆமா, உங்களுக்கு அரசு கடன் திட்டத்தின் பலன் கிடைக்கும். ஒரு சில நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கும். பிறகு பேங்க் அதிகாரி குடியாவுக்கு முத்ரா திட்டம் மற்றும் விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி தெரிவித்தார். பிரதம மந்திரி முத்ரா திட்டம். பிரதம மந்திரியின் முத்ரா கடன் திட்டத்தின் கீழே புதிய வியாபாரத்தை தொடங்க விரும்பும் நபர்களுக்கு 50,000 முதல் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் அளிக்கப்படும். யாரு புதுசா வியாபாரம் தொடங்குறாங்களோ அவங்களுக்கு இது வழங்கப்படும். இந்த திட்டத்தின் கீழே ஆன்லைன்ல விண்ணப்பிச்சா கடன் தொகையானது நேரடியா வங்கி கணக்குக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும். அப்புறம் பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம். பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தின் கீழே நாடு முழுக்க கைவினை கலைஞர்களுக்கு நிதி உதவி வழங்கப்படும். கலைஞர்களுக்கு 15,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை, அப்புறம் 2 கட்டங்கள்ல மொத்தம் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தரப்படும். அதோட இந்த திட்டத்தின் கீழே மார்க்கெட்டிங் சப்போர்ட்டும் தரப்படும். முத்ரா திட்டத்திற்கான விண்ணப்பத்தை பேங்கில் கொடுக்கலாம் என்று அவர் சொன்னார். ஆனால் விஸ்வகர்மா திட்டத்தின் விண்ணப்பத்தை ஆன்லைனில் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும். குடியா முத்ரா திட்டத்திற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பித்தாள். அதோடு தேவையான ஆவணங்களையும் அளித்தாள். 15 நாட்களுக்குள் குடியாவிற்கு முத்ரா லோன் கிடைத்தது. அதை எப்படியாவது அப்பாவிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அப்பாவின் முகத்தில் புன்னகையை பார்க்க வேண்டும். கிராமத்திற்கு சென்று அப்பாவை கட்டிக்கொண்டாள். அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க மண் பாத்திரங்களை பண்ணுங்க. அதை விக்கிறது என்னோட வேலை. நகரத்துல இதுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா கண்ணம்மா, இது எல்லாம் எப்படி நடக்கும்? பணம், உன்னோட படிப்பு? அப்பா, அரசு கிட்ட இருந்து கடன் கிடைச்சிருக்கு. இனிமேல்
உங்க திறன் அப்புறம் என்னோட படிப்பு ரெண்டும் சேர்ந்து அசத்திடுவோம். நீங்க எனக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கி வேலைய கத்து கொடுங்க. நானும் என்னோட படிப்போட இந்த அழகான பொம்மைய நகரத்துல விக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவி செய்வேன். அப்புறம் நகரத்துல ஒரு சின்ன கடைய திறக்கலாம். இருவரின் கண்களும் பனித்தன. லக்ஷ்மியின் முகத்திலும் அமைதி தென்பட்டது. இப்போது தனது பாரம்பரியத்தை விட்டுவிட்டு வேலையை தேடி நகரத்திற்கு ஏன் செல்லணும்? நகரத்தை கிராமத்திற்கு ஏன் கொண்டு வரக்கூடாது? நீங்கள் இதுவரை கேட்டது கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் வழங்கிய நிகழ்ச்சி மனம் இருந்தால் வழி பிறக்கும். மொழியாக்கம் மற்றும் ஒலிப்பதிவில் உதவி கிளாப்பர் என்டர்டைன்மெண்ட். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் உஷா சர்மா. அகாடமிக் சப்போர்ட் யாச்சனா குப்தா.